வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஆங்கில பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது புக் ஃபீடிங். நீங்கள் இதில் 30 கேள்விகள் பார்க்க போகிறீங்க. இந்த பதிவில் நாம் 30 இங்கிலீஷ் கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம 2 டெஸ்ட்டு பார்த்துட்டோம். இது 3வது டெஸ்ட்டு. நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் டெட்டு டெட்டுன்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு நான் அதை கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், அதாவது இவிஎஸ்க்கான கேள்விகளும் அதில் இடம்பெறும். சைக்காலஜி கேள்விகளும் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். 4 ஆப்ஷனோட கொஷினோட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மனசில் பதியும். அந்த மாதிரி தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போவே நீங்கள் என்னோடய வீடியோவில் போயிட்டு டெட்டு அப்படின்னு போட்டு தேடிங்கன்னா வரும். அது தெரியணுங்கிறதுக்காக டெட்டுன்னு போட்டு நான் எல்லா வீடியோவையும் அது உள்ளே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை எடுத்து படிச்சுக்கோங்க. அது பயனுள்ளதாக இருக்கும். யாராவது படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி படிக்க சொல்லுங்கள். நாம் இதில் 30 கேள்விகள் பார்க்குறோம். நான் ஒன்றுமே ஒரு டாபிக் மாதிரி அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். என் வாய் வழியாக வர வார்த்தைகள் உங்கள் மனசில் உட்காந்து உங்கள் எக்ஸாமில் அது பயன்படுத்தணும், உங்களுக்கு எக்ஸாமில் அது பயன்படணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நம்ம இன்றைக்கி பதிவை தொடங்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்டு கேம்கார்டர். பிளண்டட் வேர்டு கேம்கார்டர். பிளண்டட் வேர்டுனா நான் 2 வார்த்தையை போட்டு பிசைஞ்சு ஒரு புது வார்த்தையை கொண்டு வரது தான் பிளண்டட் வேர்டு. லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். பைனரி டிஜிட்டை சேர்த்தா என்ன வரும்? பைட்டுன்னு வரும். அதுமாரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை சேர்த்தா பிரஞ்சு, கேமரா ரெக்கார்டர் சேர்த்தா கேம்கார்டர். கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் சேர்த்தா கேம்கார்டர். இதில் நீங்கள் என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா இந்த வேர்டு நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள். இது கேமரா, இது ரெக்கார்டர். இந்த கேம்கார்டர் அப்படிங்கிறது 2 வேர்டு சேர்ந்தது. அந்த 2 வேர்டுமே தெளிவான வார்த்தைகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 2 இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. எலக்ட்ரோ எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்யூட். எலக்ட்ரானிக் மெயில் இமெயில்னு மாறுது. அந்த மாதிரி மோட்ரோ பெடல் மொப்படுன்னு மாறும். மோட்டார் ஹோட்டல் மோட்டல் அப்படின்னு மாறும். நான் இந்த பிளண்டட் வேர்ட் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிளண்டட் வேர்ட் இருக்குது. 8th இருக்குது. செகண்ட் கொஷின் பாருங்கள். டேஷ் இஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more வேர்ட் இன் எ லைன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்டு அட் த பிகினிங் ஆஃப் 2 or more வேர்ட் இன் த லைன். ஒரு லைனில் 2 தடவை இல்லைனாக்கா 2 தடவைக்கு மேலே ஒரு கான்சனன்ட் சவுண்டு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. சிமிலியா, மெத்தபோரா, அலிட்ரேஷனா, பெர்சனிஃபிகேஷனா, அந்த 4 பற்றியுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் 1னா வரும், பேப்பர் 2னா கண்டிப்பாக வரும். ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் அலிட்ரேஷன் தான் கான்சனன்ட் சவுண்டு 2 தடவையோ இல்லை 2 தடவைக்கு மேலேயோ ஒரு வேர்டில் ரிப்பீட் ஆகுது. அதை என்னென்னு சொல்லுவோம்? அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த வேர்ட் எண்டிங் வித் எ கான்சனன்ட் சவுண்ட். ஃபைண்ட் அவுட் த வேர்ட் எண்டிங் வித் எ கான்சனன்ட் சவுண்டு. இந்த 4 வேர்டில் எண்டில் எந்த வேர்டு கான்சனன்ட் சவுண்டோட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து வந்த ஒரு சில கேள்விகள் தான். கான்சனன்ட் சவுண்டில் முடிகிறது என்னங்க? வவ்வல் சவுண்டு இல்லைனா அது கான்சனன்ட் சவுண்டு. வவ்வல் சவுண்டே நமக்கு தெரியும். ஏஇ, ஐஓயு. இந்த சவுண்ட்லாம் எதில் வரல? இதுலேயும் ஈ வருது, இதுலேயும் ஈ வருது, இதுலேயும் பியூட்டி ஈயில் தான் முடியும். அப்போது எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு. பேர்டு இடின்னு முடியுது. பேர்ட் என்னன்னு முடியுது? டி. அப்போது ஆன்சர் பேர்ட். 4th கொஷின் பாருங்கள். வென் இஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட்? வென் இஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட்? February 28. February 28. அடுத்து பாருங்கள். ஹூ இஸ் கால்டு த ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ஸ் புக்? ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆன்சர் ருஸ்கின் பாண்ட். ஆன்சர் ருஸ்கின் பாண்ட். அடுத்து 6th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் கனெக்டர் டு ஃபில் த blank. கனெக்டட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஷி வாஸ் டயர்ட் டேஷ் ஷி ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். ஷி வாஸ் டயர்ட், அவள் ரொம்ப டயர்டாக இருந்தா. அப்போ கூட அவள் முடித்தா. இப்போ பிகாஸ் வருமா, அண்டு வருமா, ஆர் வருமா, பட் வருமா? ஆன்சர் பட். அப்போ கூட அப்படின்னு வருது இல்லையா? இருந்தாலும் பட்டுனா ஆனாலும் அப்படின்னு வரும். அப்போது ஷி வாஸ் டயர்ட் பட் ஷி ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். 7th கொஷின் பாருங்கள்.
சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. அந்த வேர்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா, ஜெரண்டா, நவுனா, நவுனா, ஜெரண்டா. ப்ளீச்சிங் அப்படிங்கிறது என்ன, பவுடருங்கிறது என்ன? பவுடருங்கிறது ஒரு பொருள் தான், அப்போ அது நவுனு. ப்ளீச்சிங்னு வருது, அப்போ அது அட்ஜெக்டிவா. ஜெரண்டா ஐஎன்ஜி வருது இல்லையா, அப்போ அது ஜெரண்டு. ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். ப்ளீச்சிங்குங்கிறது ஜெரண்டு, பவுடருங்கிறது நவுன். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப். ரன்னர் அப்புக்கு என்ன ஃப்ளூரல் ஃபார்ம்னு கேட்பாங்க. ரன்னர் அப், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, பிரதர்ஸ் இன்லா, அந்த மாதிரி சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரிலாம் வந்து நடுவில் டேஷ் போட்டு வேர்டு வருது இல்லையா. கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப், அதோட ஃப்ளூரல் என்னன்னு கேட்பாங்க. கமாண்டர் இன் சீஃப்க்கு என்ன ஃப்ளூரல் வரும்? அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ஃப்ளூரல் வரும் கேட்பாங்க. அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன வரும் ஃப்ளூரல்? இப்போ அட்டார்னின்னு போட்டு நடுவில் டேஷ் போட்டு தான் ஜெனரல்னு கொடுத்துருப்பாங்க. எந்த வேர்டுமே நடுவில் இந்த டேஷ், இந்த சிம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிம்பிளுக்கு முன்னாடி உள்ள வேர்டில் தான் வந்து நீங்கள் ஃப்ளூரலாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன வரும்? ரன்னர் அப்புக்கு என்ன ஆன்சர் வரும்? ரன்னரஸ், ரன்னர்ஸ் அப்புன்னு வரும். ரன்னர்ஸ் அப்புங்கிறது தான் வரும். இதே தான் எல்லாத்துக்குமே, நான் சொன்ன வேர்டு எல்லாத்துக்குமே. பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஃபாதர் இன்லா, அட்டார்னி ஜெனரல் கூட கேட்டிருக்காங்க ஒரு தடவை, அதை எழுதி கூட வச்சுக்கோங்க. அடுத்து கோட்ஸ் மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து 9th கொஷின் பாருங்கள். அருணா டேஷ் ஈகர்லி டேஷ் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். அருணா டேஷ் ஈகர்லி டேஷ் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். என்ன வேர்டு டேஷில் கரெக்டான ஃபார்ம் கேட்குறாங்க. இதில் க்ளூ என்ன பாருங்கள், சின்ஸ் மார்னிங்கிறது தான் க்ளூ. அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, இப்போயும் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ வர நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போனா அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். அதுக்கான ஃபார்ம் என்ன வரும்? ஹேவ் இல்லைன்னா ஹேஸு, பீனு ப்ளஸ் வேர்பு ஐஎன்ஜி வரும். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஏன்னா கண்டினியூஸ் இல்லையா, அப்போது ஐஎன்ஜி கண்டிப்பாக வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஹேஸா ஹேடா? ஹேஸ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு வரும். ஆன்சர் சி, ஹேஸ் பீன் வெயிட்டிங். அடுத்து 10th கொஷின் பாருங்கள். த சவுண்ட் மேட் பை அன் எலஃபண்ட் இஸ் கால்டு. த சவுண்ட் மேட் பை அன் எலஃபண்ட் இஸ் கால்டு என்ன வரும்? எலஃபண்ட்டு என்ன சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலஃபண்ட் என்ன சவுண்டு கொடுக்கும்? ரோரர் யார் கொடுப்பா? ரோரருங்கிறது வந்து லைன் கொடுக்கும். அவுல்ங்கிறது ஊல்ஃப் கொடுக்கும். ஹிஸ்ஸுங்கிறது ஸ்னேக்குக்கு தான் வந்து ஹிஸ் வரும். அப்போது ட்ரம்பட் யார் கொடுப்பா? நம்ம எலஃபண்ட் தான் கொடுப்பாரு. ட்ரம்பட்டுங்கிற சவுண்டு வந்து எலஃபண்ட்டோடது. கண்டிப்பாக இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் மிஸ் பண்ணிடாதீங்க. 1 to 5th இருக்குது சவுண்ட்ஸ் எல்லாம். 11th சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேம் டேஷ் அ ஒயிட் கார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு ஒயிட் கார் வச்சுருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? கண்டிப்பாக ஈஸ் வாஸ் வராது. ஹேவா ஹேஸா? ஏன் ஹேவ் வராது, ஏன் ஹேஸ் வரும்? அந்த மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ளூரல்னுங்கிறதுனால ஹேவ் வரும். ஃப்ளூரல் அப்படின்னா ஹேவு, சிங்குலர்னா ஹேஸ். இங்கே இது ஃப்ளூரல் தானே, 2 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போது ஆன்சர் ஹேவ். ஆன்சர் வந்து ஹேவ். 12th கொஷின் வேர்ட் அண்டு மீனிங் கேட்டிருக்காங்க. சர்வைவ், இன்டர்ஃபியரிங், ப்ளசண்ட்டு, பாப்புலரு, டெலிஷியஸு. சர்வைவ் அப்படின்னா, சர்வைவ்னா கண்டினியூ டு லிவ். இன்டர்ஃபியரிங் அப்படின்னா ஒரு இதில் இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்டாப்பிங். இன்டர்ஃபியர்னால் ஸ்டாப் பண்ணுறது. செகண்ட் வந்து 4 வரும், ஈ வரும். ப்ளசண்ட் அப்படின்னா, ப்ளசண்ட் அப்படின்னா என்ஜாய்புல்லா? ப்ளசண்ட் அப்படின்னா என்ஜாய்புல். பாப்புலர்னா வெல் நோன். பாப்புலர்னா வெல் நோன். டெலிஷியஸ்னா டேஸ்டி. டெலிஷியஸ்னா டேஸ்டி. அப்போ ஆன்சர் ஈ தான் ஆன்சர். பிஇசிடிஏ. பிஇசிடிஏன்னு வரும்போது அப்போது ஈ தான் ஆன்சர். 13th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சிலபிஃபிகேஷன் டங். டங்குக்கு என்ன சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டங்கில் எவ்வளோ சவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லிடலாம். 3 அப்படின்னா சிங்கிள் சிலபிள்னு அர்த்தம். டைனா 2, டை சிலபினா 2. ட்ரை அப்படின்னா 3, டிஆர்ஐ, ட்ரைனா 3ன்னு அர்த்தம். டெரா அப்படின்னா 4, டெரானா 4ன்னு அர்த்தம். இங்கே எத்தனை சிலபிள் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க.
மோனோசிலபிக்கா, டைசிலபியா, ட்ரையா, டெராவா? டங் அப்படிங்கிறது ஒரே சவுண்டு தான். டங் அப்படிங்கிறது ஒரே சவுண்டு. அப்போ அது ஆன்சர் மோனோசிலபிக். 14th பாருங்கள். எய்தர் ஹி ஆர் ஐ டேஷ் மிஸ்டேக். எய்தர் ஹி ஆர் ஐ டேஷ் மிஸ்டேக் வரும். ஐ நான் இல்லைன்னா அவங்க அப்படின்னு நியர் வரும்போது ஆம் வருமா, ஈஸ் வருமா, பி வருமா? எய்தர் ஹி ஆர் ஐ எம் மிஸ்டேக்கன் வரும். அடுத்து 15th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15th கொஷின். த வேர்டு required to complete the meaning of a sentence are called complement. காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னென்னு டெஃபினேஷனே கொடுத்துட்டாங்க. த வேர்ட்ஸ் required to complete the meaning of a statement are called காம்ப்ளிமெண்ட்டு. ஒரு வேர்டில் ஒரு சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹீ இஸ் ஏ டாக்டர், சி இஸ் ஹாப்பி. இப்போது டாக்டரும் ஹாப்பியும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டு. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டு இருந்தால் தான் அந்த சென்டென்ஸே முடியும். அந்த வேர்டை தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சென்டென்ஸ் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வேர்டை தான் என்னென்னு சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இது வேர்டு ரைட்டு, சென்டென்ஸு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டு. அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர் த கொஷின் வாட்டு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா அந்த சென்டென்ஸில் அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி ஏட் அண்ட் ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன். வாட்டுன்னு ஒரு கொஷின் கேட்குறீங்க, அதில் என்ன வந்து ஆன்சராக வரும்? என்ன சாப்பிட்டா அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்டா இல்லையா? அப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் த கொஷின், வாட்டுக்கு ஆன்சராக வர்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன் பாருங்கள். டு கெட் அட்ஜெக்ட் ஆஸ் த கொஷின் ஹூம். உங்களுக்கு அட்ஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஹூம்னு கொஷின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜெக்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அது அட்ஜெக்ட்டுங்கிறது என்ன? பெயரடையோ வினையடையோ தான் வந்து அட்ஜெக்ட். அப்போ ஹூம்னு கேட்டிங்கன்னா எப்படி அது வரும்? வராது இல்லையா? இப்போ அட்ஜெக்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வென்னு, வேறு, ஹவ்வு, ஒய் அதெல்லாம் கேட்கணும். அப்போ கண்டிப்பாக ஹூமுங்கிறது வராது. அப்போது இதுதான் தவறானது. ஃபோர்த் ஒன் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ். காம்ப்ளிமெண்ட் தான் வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபோர்த் ஒன்றும் சரியானது தான். இப்போ அட்ஜெக்டை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மட்டும்தான் தவறானது. இப்போ கேட்ட கொஷின் என்ன? சூஸ் த கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 3 தான். சி தான் ஆன்சர் சி. 16th கொஷின் பாருங்கள். Who wrote the lines? The woods are lovely, dark and deep, but I have promises to keep. And miles to go before I sleep. இது இந்த வேர்டை இந்த லைன்ஸை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன்ஸை எழுதுனது யார்? நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. ஆன்சர் ராபர்ட் ஃப்ரூஸ்டோட வேர்டு தான் இது. இதில் என்ன வருது அப்படின்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா இது 2 மீனிங்கில் வரும். அன்னைக்கு ஒர்க்கை நீ சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுலேயும் வரும். நம்மளோட வெகு காலமாக நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா, நாம் போயிடுறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மீனிங்லேயும் இது வரும். இந்த வேர்ட்ஸை வந்து தன்னோட டேபிளில் ஒருத்தர் எழுதி வச்சுருப்பார். தன்னோட ஆஃபீஸ் டேபிளில் இதை எழுதி வச்சுருந்தார் ஒருத்தர். யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் புக்லேயே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் 17th. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர். இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும். நீங்கள் வந்து பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர். இதில் சப்ஜெக்ட் என்னது? ஜாஸ்மின். கேவ் அப்படிங்கிறது வேர்பு. யாருக்கு அப்படின்னு ஹூம் அப்படிங்கிற கொஷின் வந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அப்படிங்கிற கொஷின் வந்ததுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தா? மணி கொடுத்தா. அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? ஹூம். டு ஹூம் அப்படின்னாக்கா யாருக்கு கொடுத்தா? புவருக்கு கொடுத்தா. அப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புவருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மணிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சரு சி தான் ஆன்சர் சி. பாருங்கள். fill in the blank with an appropriate expression. Dash will you kindly tell your name once again. டேஷ் போட்டு will you kindly tell your name once again அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டது சரியாக கேட்கலாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதனால் திரும்ப
சொல்லுங்கள் அப்படின்னு பொலைட்டாக கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன வரும்? என்னன்னு சொல்லி கேட்பீங்க. எஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவீங்களா இல்லை பாடான்னு சொல்லுவீங்களா? எது கரெக்டானதாக இருக்கும்? ஒன்று சரியாக கேட்கல அப்படிங்கும்போது திரும்ப என்ன சொல்லுவீங்க? இது ஒரு படத்துலேயே வரும். அந்த பொண்ணு சொல்லிட்டு நயன்தாரா சொல்லிகிட்டே இருக்கும், பாடா அப்படின்னு சொல்லுவாங்களே, பாடான்னு வரும். பாடா, வில் யூ கைண்ட்லி டெல் யுவர் நேம் ஒன்ஸ் அகெயின்? 18th ஆன்சரு பாடா. திரும்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. 19th கொஷின் பாருங்கள். இஃப் த யூஎஸ்ஏ இஸ் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாட் இஸ் எ யூஎஃப்ஓ? யூஎஸ்ஏ அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. யூஎஃப்ஓனா என்னன்னு கேட்குறாங்க. யூஎஃப்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அடுத்து 20th கொஷின் பாருங்கள். மார்க் பிலாங் டு விச் ஜெண்டர்? மார்க் பிலாங் டு விச் ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கடினமாக படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கேட்காம விட்டால் பரவாயில்ல. ஆனால் கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இந்த மோக் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லிடலாம், மேஸ்லினா ஃபெமினான்னு. மோக் அப்படிங்கிறது துறவிங்கிற வார்த்தை. அப்போ துறவி என்ன வரும்? மேஸ்லின் ஜெண்டர்னு வரும். துறவிங்கிறது மேஸ்லின் ஜெண்டர். சரி, அப்போது இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஃபெமினுக்கு என்ன வரும்? நன்னுன்னு வரும். நன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நன்னு வந்து ஃபெமின் ஜெண்டர். அடுத்து 21st கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டென்ஸ் யூஸ்டு இன் த சென்டென்ஸ்? ஐ ஹாவ் பின் இன் த யூஎஸ்ஏ. ஹாவ் பின் இன் த யூஎஸ்ஏ அப்படிங்கிறது என்ன டென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த டென்ஸுக்கான ஃபார்ம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா வரும். ஹாவ், ஹேஸு ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்திருக்கீங்க. அப்போது இது ப்ரெசண்ட்டில் தான் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 22 கொஷின் பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஹி ஷவுட்டடு லெட் மீ கோ. அவர் கத்தினார் நம்ம போகலாம் அப்படின்னு. லெட் மீ கோ அப்படின்னு கத்தினார். அப்போ என்ன வரும்? இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன வரும்? ஹி ஷவுட்டட் டு தெம் டு லெட் ஹிம் கோன்னு வரும். தெம் வரணும் கண்டிப்பாக. தெம் வந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் விட்டுறாதீங்க. ஹி ஷவுட்டட் டு தெம் டு லெட் ஹிம் கோ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அடுத்து 23rd. எ பிளாக்அவுட் யூ ஃபைண்ட் அக்ராஸ் த ரோட் இஸ் கால்டு. ஒரு பிளாக்அவுட் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்குறீங்க அப்படின்னா அது என்னதுன்னு கேட்குறாங்க. பிளாக்அவுட்னா முதல்ல என்ன மீனிங் அப்படின்னா ஒரு தடுப்பு. நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு தடுப்பு பார்க்குறீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆன்சர் பேரிகார்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 24th கொஷின். வாட் இஸ் த ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் த கிளிப்டு வேர்டு? கேப் புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஒரிஜினல் ஃபார்ம் என்னது? நம்ம ஷார்ட் ஃபார்மாக தான் சொல்லிகிட்ருக்கோம். அதாவது கிளிப்டு வேர்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம். கேபுக்கு ஒரிஜினல் ஃபார்ம் வந்து கேப்ரியோலட். கேபுக்கு ஒரிஜினல் ஃபார்ம் வந்து கேர்பியோலட். அடுத்து 25th கொஷின் பாருங்கள். ஹி டேஷ் அ ஹோட்டல் இன் ஊட்டி, எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. இதுக்கு என்ன கரெக்ட் ஃபார்ம் வரும்? புக்கிங்கா, வாஸ் புக்கிங்கா, புக்கடா, ஹேட் புக்கடா? ஆன்சர் புக்குடுன்னு வரும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் செய்கிறோம். ஹி புக்குடு எ ஹோட்டல் இன் ஊட்டி அப்படின்னு வரும். ஏன்னா இதில் எந்த வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு எந்த குழுவுமே இல்லை. நார்மலாக புக் பண்ணா, எங்கே புக் பண்ணா? எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு, அதில் புக் பண்ணா அப்படின்னு வருது. அப்போ இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டாக எடுத்துக்கணும். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஹி புக்குடு அப்படின்னு வரும். எந்த இண்டிகேஷனுமே இல்லை, அதனால் அதை சிம்பிள் பாஸ்ட்டாக நாம் எடுத்துக்கிறோம். 26th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம் ஃபார் அண்டர்லைன் வேர்டு. ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. இட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல். லேட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆப்போசிட் வேர்டு அப்படின்னா மாடர்ன், நியூ, அவுடேட்டட், ஸ்மார்ட். அவுடேட்டட் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்போசிட் வேர்டாக இருக்கும். அடுத்து 27th கொஷின் பாருங்கள். இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் எக் இஸ் 577 and ice is 935. Then what is 8945?
ரெப்ரசன்ட் 8945ங்கிறது என்ன வேர்டை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 ஏபிசிடியில் எயித்து லெட்டருக்கு என்ன வரும், 9th லெட்டருக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஆர்டரில் தான் இதை வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அப்படின்னு வரும். 8947 அப்படிங்கிறது ஹைடு. அடுத்து 28th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் மெத்தாபோர்? மெத்தாபோர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4ல் எது மெத்தாபோராக வரும்? சிமிலியும் மெத்தாபோரும் ஒன்று தான். ஆனால் சிமிலியில் சில வேர்ட்ஸ் வரும், மெத்தாபோரில் எதுவுமே வராமல் அப்படியே டைரெக்டாக கம்பேர் பண்ணால் அது வந்து மெத்தாபோர். இங்கே எது சிமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா லைக் வந்தது அப்படின்னா அது சிமிலி. இதுலேயும் லைக் வந்திருக்கு இல்லையா, லைக்கு அஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது சிமிலி. அது இல்லாமல் வந்தது அப்படின்னா அது மெத்தாபோர். இல்லாமலே கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தாபோர். த பஸ் இஸ் ஸ்லோ அஸ் நெயில். பஸ்ஸு ஸ்லோவாக நத்த மாதிரி போகுது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சாக்லேட் பாக்ஸு. லைஃப் இஸ் லைக் ஏ சாக்லேட் பாக்ஸ். ராஜ் இஸ் லைக் ஹிஸ் ட்வின் பிரதர். அவனை மாதிரியே அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சி பாருங்கள், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பியர்லெஸ் ஆஃப் விஸ்டம். இந்த வேர்டை வந்து அஸ்ஸு லைக் எதுவுமே போடாமல் அப்படியே டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து சி தான் மெத்தாபோராக வரும். ஆன்சர் சி தான் வந்து மெத்தாபோர். புரிஞ்சுதுங்களா? லைக்கு அஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இல்லாமல் ரெண்டை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மெத்தாபோர். 29th கொஷின் பாருங்கள். 29. Who invented over 1700 words that have become very common words by changing part of speech and creating a new word? அதாவது வந்து வேர்ப் நவுனை வந்து வேர்பாக மாற்றினார், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லாம் புதுசாக சேர்த்து 1700க்கும் மேலே நியூ வேர்ட்ஸை கண்டுபிடிச்சார். யார் அவர் அப்படின்னா, ஹூஸ் ஹீ? யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் அதை பண்ணது. வில்லியம் ஷேக்ஸ்பியர். 30th கொஷின் பாருங்கள். சூஸ் த பேர் தட் இஸ் நாட் அன் அனாகிராம். சூஸ் த பேர் தட் இஸ் நாட் அன் அனாகிராம். அனாகிராம்னா என்னன்னு சொல்லவா? அனாகிராம்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் 3 லெட்டர் இருக்கும், 4 லெட்டர் இருக்கும். அதே லெட்டரை திருப்பி போட்டால் வேறு வேர்டு வரும். அதுக்கு பேர் தான் வந்து அனாகிராம். இதே மாதிரி ஆன்டிகிராம்னு இன்னொன்று இருக்குது. ஆன்டிகிராம்னா என்னென்னு தெரியுமா? ஆன்டிகிராம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்டில் 4 லெட்டர் இருக்குது, அந்த 4 லெட்டரை திருப்பி போட்டால் வேறு வேர்டு வரும்னு சொன்னல, அதே மாதிரி வேறு வேர்டு வருது இல்லையா, அது முன்னாடி இருக்கிற வேர்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ லிவ் எவில் அப்படி வரும். அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படியே ஆப்போசிட் மீனிங் கொடுத்ததுன்னா அது ஆன்டிகிராம். ஆனால் இங்கே உங்களுக்கு கேட்டிருக்குது வந்து அனாகிராம் தான் கேட்டிருக்காங்க. அனாகிராம்னா என்னென்னு சொன்னேன், ஒரு 4 லெட்டர் இருக்குது, அந்த 4 லெட்டரை திருப்பி போடும்போது வேறு வேர்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆறுங்கிறது இயர்னும், கேருங்கிறது ரேஸுன்னும், மீட்டுங்கிறது டீமுன்னு மாறி இருக்குது. பேடு டேடுங்கிறது கரெக்டாக? தவறு. அப்போது இது வந்து அனாகிராம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும். படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் வாங்கிட முடியும். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.